ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான மிளகு பெரட்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சோயா சங்க்ஸ் வந்து நமக்கு ஒரு சாதம், சப்பாத்தி இல்லை வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சோயா சங்க்ஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு 2 டைம் கழுவி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சிறுசும் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய சோயாவும் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பெப்பர் மசாலாவுக்கு குருமிளகு, சோம்பு, 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் ரெசிபி தாங்க நமக்கு வந்து அந்த சோயா சங்க்ஸோட நல்ல டேஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் டச்சாக நல்லா எடுத்து கொடுக்கும். இது வந்து நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வேகணுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாமே சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பர், சோம்பு, மிளகாய் இதை அரைச்ச பொடியை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் கோல்டெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பரான சோயா சங்க்ஸ் பெப்பர் மிளகு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சோயா சங்க்ஸ் எப்பயும் ஒரே மாதிரி வறுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.